பிரேமலதாவிற்கு திமுகவின் அடுத்த சர்ப்ரைஸ். தேமுதிகவிற்கு தாராளம் காட்டும் ஸ்டாலின், காங்கிரசுக்கு அடி. வரும் சட்டசபை தேர்தலில் விஜயகாந்தின் தேமுதிக கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. திமுக சார்பில் தேமுதிகவின் சுதீஷ் ராஜ்யசபா எம்பியாகியுள்ளார். இதன் அடுத்த கட்டமாக தேமுதிகவிற்கு திமுக இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளது. இதனால் பிரேமலதா விஜயகாந்த் செம்ம ஹாப்பியாகி உள்ள அதே வேளையில் காங்கிரசுக்கு அதிர்ச்சி வைத்தியமாக அமைந்துள்ளது. பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே ராஜ்யசபா சீட்டை திமுக வழங்க தயங்கும் நிலையில் தேமுதிகவிற்கு முதல்வர் ஸ்டாலின் தாராளம் காட்டினார். அது மட்டுமின்றி கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் தேமுதிக வெறும் 0.43% ஓட்டுகளை மட்டுமே விஜயகாந்தின் தேமுதிக பெற்றிருந்தது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் தேமுதிகவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து ராஜ்யசபா சீட் வழங்கினார். அது மட்டுமின்றி தேமுதிகவிற்கு 6 முதல் 8 சட்டசபை சீட்டுகள் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதுவும் கூட்டணி கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.